ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாஃப்டாக லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 5 சப்பாத்தி வர அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் வந்துட்டு நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக வந்து சுகர், அது கூட வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அளவு, ஏன்னா ஒவ்வொரு டைமும் மாவு வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரே அளவு தண்ணி ஊற்றினோன்னா சரியாக வராது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு என்ன ட்ரிக்குன்னா, நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாவு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி பிசையும் போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும். லைட் ப்ரௌன் கலரில் நல்லா இருக்கும். இந்த கொஞ்சமாக ரொம்ப ஒரு பிஞ்சு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். அதனால் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போடும்போது சாஃப்டாக வரும். இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறனால சப்பாத்தி போடும்போது நீங்கள் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை ஆயில் ஆட் பண்ணாலும் தப்பில்லை. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவை வந்து நம்ம இப்படி அமுத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம இதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் மாவு டஸ்ட் பண்ணி தேய்க்கணுங்கிறதுலாம் இல்லை, அப்படியே தேய்ச்சாலே உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ நம்ம வந்து இதில் லேயர் சப்பாத்தி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து சப்பாத்தியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணிக்கலாம். லேயர் சப்பாத்தி நம்ம எப்படி வேணாலும் மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மாவை 2-3 டைம் ஃபோல்டு பண்ணியிருந்தால் போதும். அப்போ வந்து உங்களுக்கு லேயராக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே அமுத்தி விட்டுட்டு மறுபடியும் வந்து பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு 2-3 லேயர் இருக்கும். நம்ம திருப்பி தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து லேயராக சப்பாத்தி வரும். நம்ம வந்து தேவையான அளவு ஆயில் விட்டு பிசைஞ்சிருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாது, தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்து மேலே இப்படி வந்துட்டு தடவிக்கோங்க. ஆயில் நிறையெல்லாம் எடுக்க வேணால், கையில் டச் பண்ணி தடவினா போதும். திருப்பி நல்லா உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ, தட் மீன்ஸ் சப்பாத்தி எவ்வளோ அகலமாக வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு அகலமாக வரும். இப்போ இப்படி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கல்லில் போட்டுக்கலாம். இதே மாதிரி லேயர் சப்பாத்தி இன்னும் 2-3 டைப்பில் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாவை அதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு பரோட்டா சைஸில் பரோட்டா மாதிரி லேயர்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா மாவை தேய்ச்சிட்டு சைடை வந்துட்டு இப்படி மடித்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திட்டு இப்போ இந்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்தோன்னா உங்களுக்கு பரோட்டா மாதிரி வரும் சப்பாத்தி. இதுவே நீங்கள் நைஃப்பில் கீறி விட்டு போட்டிங்கன்னா பரோட்டாவே தான். நீங்கள் வந்து கோதுமை மாவுலேயே பரோட்டாவும் செய்யலாம் ஈஸியாக. அதுக்கு ரொம்ப வந்து ஆயிலெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி போட்டோன்னாலே நமக்கு கரெக்டாக வரும். நம்ம மடித்த இடத்துல நைஃப் வச்சு நீங்கள் வெட்டிட்டு அதை அப்படியே இப்படி சுருட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு பரோட்டா மாதிரி லேயராக வரும். இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டோன்னா இதுவும் ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் லேயரும் செய்யலாம். நம்ம வந்து பாக்ஸ் டைப்பில் மடித்து, இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மாவை நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு டைம் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேய்க்கணும். அப்போ லேயர் சப்பாத்தி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். லேயர் சப்பாத்தி எதுக்காகனா அது கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும், அதுக்காக வேண்டிட்டு தான். இப்போ நம்ம ஆயில் நிறையாவே விட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம். இது நம்ம கல்லில் போடும்போது ஆயில் போட தேவையில்லை.
அதுக்கு மீறி நம்ம கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக போடுறதுனாலும் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா போதும், அதிகமாக ஆயில் தேவைப்படாது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ மடிச்சுட்டு இது மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கம் வரும். ஆயில் வந்து நான் ஜஸ்ட்டு தொட்டு தான் வைக்கிறேன், கீழே ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பெருசாக சப்பாத்தி தேய்க்கணுமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதுவே நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இப்படி நம்ம ஷேப் வந்து கரெக்டாக வரலன்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய சம்படம் இல்லை பெரிய பாட்டிலோட மூடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஒரே ஷேப்பில் இருக்கும் எல்லாமே. அப்படி இல்லை இது ஓகேனா நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கல்லில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து அயன் தவா தான் யூஸ் பண்ணுறேன். தேய்க்கும் போதே மீன்வயல் கல்லை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம தேய்ச்ச சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தியை போட்டுட்டு தேவைன்னா கொஞ்சமாக ஆயில் மேலே தொடவி விட்டுட்டோன்னா போதும். அதர்வைஸ் ஆயில் தேய்க்காமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ லைட்டாக ஒரு 1-2 செகண்ட் ஹீட் ஆன உடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னா சப்பாத்தியை வந்து கல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து பூரி மாதிரி நல்லா புஷ்னு வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு டைம் திருப்பி திருப்பி விடணும். ஒரே சைடு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்படி திருப்பி திருப்பி விட்டோன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா புஷ்னு வரும். சப்பாத்தி சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் சப்பாத்தியை வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ஹார்ட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா இருக்காது. கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு சப்பாத்தி போட்டோன்னா ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து பரட்டி பரட்டி விட்டு எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு போட்ட சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா லேயர் லேயராக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.